அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி லிஸ்ட் ஆஃப் சித்தா மெடிக்கல் காலேஜஸ் பார்த்துட்டோம். லிஸ்ட் ஆஃப் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜஸ் என்னென்ன தமிழ்நாட்டில இருக்குன்னு பார்த்துட்டோம். அதன் பிறகு லிஸ்ட் ஆஃப் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜஸ் என்னென்ன இருக்கு தமிழ்நாட்டில இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலோட வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இல்ல இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இந்த நம்ம சேனல் அட்மிஷன் ரிலேட்டடாகவும் ஆஃப்டர் ஜாயின் பண்ணின பிறகு நம்ம லைஃபை எப்படி வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக கொண்டு போகணும் அப்படின்ற நிறைய ஆஸ்பெக்ட்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட நாலேஜ் அப்டேஷனுக்காகவும் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் ஷேர் பண்ணியிருக்கு. டூ யுவர் ஓன் ரிசர்ச். ஸோ கவர்மெண்ட் ஹோமியோபதி, அதாவது முதல்ல கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றது ஒரே ஒரு காலேஜ் இருக்குங்க. அது என்னென்னா கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் பிஹெச்எம்எஸ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு 50 சீட் எடுக்கிறாங்க. அட்ரஸ் திருமங்கலம், நம்ம மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே, ரைட்டா, ஐ மீன் ஃப்ரம் திருநெல்வேலியிலேருந்து போகிறீங்கன்னா மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே திருமங்கலம்னு ஒரு ஸ்டாப் இருக்குது. அதில் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜுக்கு போகிற ரூட்னாலே தனியாக எல்லாருமே சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வெப்சைட்லேயே பார்த்துடலாம். அதை அடுத்தது லிஸ்ட் ஆஃப் ப்ரைவேட் காலேஜஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 11 காலேஜ் இருக்குங்க. முதல்ல மரியா ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ் பிஹெச்எம்எஸ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு 60 சீட் எடுக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஆற்றூர் திருவட்டார் மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்துருக்கு. ஸோ அதனுடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். இவங்கள்ட்ட ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இவங்கள்ட்ட ஆயுர்வேதா காலேஜும் இருக்குது. மரியா ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜும் ரன் ஆகுது. மரியா சித்தா காலேஜும் ரன் ஆகுது. ஸோ இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ரெண்டாவதாக மார்டின் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது உங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரோட்டில் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்குங்க. ஜிஎன் மில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்த சொன்னாலே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கான காண்டாக்ட் நம்பரும் அதுக்கான இமெயில் ஐடியும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே 50 சீட் எடுக்கிறாங்க. அதன் பிறகு ஆர்விஎஸ் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் பிஹெச்எம்எஸ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 50 சீட்ஸ் எடுக்கிறாங்க. சூலூரில் அமைந்திருக்கு, கோயம்புத்தூரில். அதுக்கான ஃபோன் நம்பர் அண்ட் அட்மிஷன் இமெயில் ஐடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கூடவே இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த ஆர்விஎஸ் ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சித்தா மெடிக்கல் காலேஜ் இவங்கள்ட்ட இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கதான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நம்ம சேனல் பொறுத்தவரை எப்போவுமே ஜென்ரலாக என்ன இருக்கோ அதை உங்களுக்கு தர்றதை விட அடிஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிந்துக்கிறதுனால இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட பேக்ரவுண்ட் பேக்கப் செக்கப்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கும், அவங்க இந்த ஃபீல்டில் எந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்துவாங்க, அப்படி தெரிந்து நல்லா வந்து குவாலிஃபைடாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிகாஸ் நாங்கள் இந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க முடியுது. அடுத்தது சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் பிஹெச்எம்எஸ் 100 சீட்ஸ் வந்து இருக்குது. கான்வென்ட் ஜங்ஷன் குலசேகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்குங்க. ஸோ இந்த மெடிக்கல் காலேஜ் பொறுத்தவரை இந்த ஏரியாவில் யாரை கேட்டாலும் சாரதா ஹோமியோபதின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சின்ன கண்டிஷன்ஸ் எதுனாலும் இந்த ஏரியா மக்கள் அதிகமாக ஹோமியோபதி, அதாவது சித்தா எடுப்பாங்க. ப்ரைமரியாக சித்தா தான் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அவங்களோட விருப்பம். இது சித்தாவில் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்றப்போ அவங்க செகண்ட் சாய்ஸ் கொடுக்கறது சாரதா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்தளவுக்கு ரொம்ப பெருமையான ஒரு கல்லூரி. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் மெமோரியலும் கண்டிப்பாக அதையும் யூஸ் பண்ணுறாங்க, ஒயிட் மெமோரியல் ஹோமியோபதி காலேஜ். ஸோ அதை இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்து பார்ப்போம். அடுத்தது சிவராஜ் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அது வந்து பிஹெச்எம்எஸ் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 50 சீட்ஸ் எடுக்கிறாங்க. தும்பத்துளிப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலரான ஒரு பிளேஸில், அதாவது சித்தர் கோயில்னாலே எல்லாருக்குமே தெரியும் சேலத்தில், அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காலேஜோட முக்கிய அம்சம் என்னென்னா, ஆல்ரெடி இவங்க சித்தா மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணுறாங்க. கூடவே யோகா அண்ட் நேச்சுரோபதி காலேஜ் ரன் பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட ஆயுர்வேதா மட்டும் இல்லை. அதுக்கு அடுத்தது ஸ்ரீ சாய்ராம் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் பிஹெச்எம்எஸ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 50 சீட்ஸு சாயிலியோ நகரில் இருக்குது, தாம்பரம், பெஸ்ட் தாம்பரத்தில். அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த காலேஜோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ், இவங்க ஆல்ரெடி சித்தா காலேஜ் ரன் பண்ணுறாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா காலேஜும் ரன் பண்ணுறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு வெங்கடேஸ்வரா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் பிஹெச்எம்எஸ் சீட்ஸ் 100 சீட்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. காரம்பாக்கம், போரூர், சென்னையில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த கல்லூரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். 100 சீட் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடவே ஒயிட் மெமோரியல் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ் பிஹெச்எம்எஸ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 100 சீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 2 காம்படிட்டிவ் காலேஜ் அப்படின்னா, ஒன்று ஒயிட் மெமோரியல், அதன் பிறகு ஆல்ரெடி பார்த்த சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ். ரெண்டுமே 100 சீட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் வாண்டட் அண்ட்
அந்த நீட் இருக்கிறதுனால 100 சீட் வந்து கண்டிப்பாக எடுக்கிறாங்க. ஆற்றூர் ரெண்டுமே இப்போ அதுவும் இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம். ஆற்றூர் கேகே ஜங்ஷன், இதுவுமே குலசேகரமும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ் டிஃபரன்ஸ்லேயே 2 காலேஜ் இருக்குது. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கான இமெயில் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஏதாவது காலேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் எதாவது வேணும்னா கண்டிப்பாக அங்கே டேரெக்டாக நீங்களே தொடர்பு கொள்ளலாம். வேறு ஏஜென்ட்ஸோ வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்ல. அடுத்தது எக்ஸல் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர் பிஹெச்எம்எஸ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 100 சீட்டு பல்லக்காபாளையம், குமராபாளையம், நாமக்கல்லில் வந்து இருக்குது. டிஸ்ட்ரிக் எது குமராபாளையம்ன்ற எக்ஸாக்ட் பிளேஸில் தான் அது வந்து இருக்குது. யாரை கேட்டாலும் ஈரோடு, பவானி, குமராபாளையம் இந்த ரூட்டில் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த கல்லூரி தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு அதுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த காலேஜோட சிறப்பம்சம் ஆல்ரெடி இவங்க சித்தா மெடிக்கல் காலேஜ் இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்தது ஸ்ரீ பரணி ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது வந்து 100 சீட் எடுக்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா திருச்செங்கோடில் இருக்குது. திருச்செங்கோடு, நாமக்கல் இந்த ஏரியாலேயும் ஒரு சில காலேஜ் வந்து நிறையா வந்து காலேஜஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இது கல்லூரி சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால அங்கே நிறைய கல்லூரிகள் துவங்கப்பட்டிருக்கு. அப்படி இது எல்லாமே ரீசெண்டாக துவங்கப்பட்ட கல்லூரிகள். ஸோ இதெல்லாமே வந்து 100 சீட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸ் இமெயில் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதன் பிறகு டாக்டர் ஹனிமேன் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் பிஹெச்எம்எஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 100 சீட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரம் தாலுக்கில், அதாவது கோனேரிப்பட்டி ராசிபுரம் தாலுக்கில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கான கான்டாக்ட் நம்பர், அதுக்கான இமெயில் ஐடியும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதாங்க இன்றைக்குள்ள இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், அதாவது நான் சொன்ன இந்த லாஸ்ட் சொன்ன இந்த 11 காலேஜஸும் இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இது 11ம் ப்ரைவேட் காலேஜஸ். ஆல்ரெடி நான் முதல்ல சொன்னது ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ். இதுதாங்க இந்த காலேஜஸோட ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூடவே நம்ம வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்னாலும் நம்ம அதில் ஏதாவது எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன்ஸ்னால் கண்டிப்பாக அதில் வந்து தரேன். ஏதாவது கொஸ்டின்ஸ்னால் ப்ரைவேட்டில் கேளுங்க, கண்டிப்பாக குரூப்பில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணால் கமெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி ஆல். தேங்க்யூ.